டேய் மணி, உங்க தாத்தா புதையல வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த மலையில அப்படி என்னத்த ஒளிச்சு வச்சிருக்காரு? டேய், புதையல்னா சும்மாவா? இது எங்க பரம்பரை ரகசியம். எங்க தாத்தா பெட்டியில இருந்த மேப் இது. அந்த மலை மேல இருக்கிற பழைய வீட்டுக்குள்ளதான் புதையல் இருக்கு. உங்க தாத்தா மேப்ப பெட்டியில வச்சாரா? இல்ல பழைய பேப்பர் கடைக்காரன் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டாரா? ஒரு மண்ணும் புரியல. இதோ பாரு, இது மேப் மாதிரி இல்ல. தக்காளி சட்னி சிந்தின ஓட்டல் பார்சல் பேப்பர் மாதிரி இருக்கு. கிண்டல் பண்ணாத மதன். இதோ பாரு, இந்த மேப்ல போட்டிருக்கிற மாதிரி அந்த மலை மேல இருக்கிற வீட்டுக்கு போயிட்டோம்னா நாம தான் அடுத்த அம்பானி. அம்பானி ஆகிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த மலையை ஏறி முடிப்போமான்னு பாரு. என் காலு ரெண்டும் வைப்ரேஷன் மோட்ல இருக்குடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்க போனா தங்கம், வைரம், வைடூரியம்னு கொட்டி கிடக்கும். தங்கம் இருக்கோ இல்லையோ, அங்க போன உடனே ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு பிளேட் பிரியாணியும் இருந்தா போதும்டா. இந்த மேப்ல வேற ஏதாவது போட்டிருக்கா? ஆமாம், இங்க ஆபத்து காத்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லடா. உங்க தாத்தா அப்பவே கணிச்சிருக்காரு, என்னை மாதிரி ஒரு லூசு உன் கூட மலையேறி வந்து மூச்சு முட்டி சாக போறான்னு. அதுதான் அந்த ஆபத்து. டேய், மொக்க போடாம ஏறுடா. அங்க இருக்கிற பழைய வீட்டுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கும். அதுலதான் அந்த பெட்டி இருக்கு. சரி வா போவோம். ஒருவேளை புதையல் கிடைக்கலனா உங்க தாத்தா வச்சிருந்த அந்த பழைய மேப் பேப்பரையே பழைய பேப்பர் கடைக்கு போட்டுட்டு வர்ற காசுல ஒரு வடை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களே, தோழிகளே, செல்ல குட்டிகளே, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கப்பா. புதையல் வேட்டை இன்னும் தொடரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல 75 பேர் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. 75 பேருக்கும் மிக மிக நன்றி. வணக்கம் நண்பரே. டேய் மணி, உங்க தாத்தா புதையல வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த மலையில அப்படி என்னத்த ஒளிச்சு